வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நான்வெஜ் செய்வோம். அதுக்காக இன்றைக்கி மீன் வாங்க வந்தப்போ நம்ம தெரு முனையிலே பார்த்திங்கன்னா மீன் கடை இருக்கும். அது கூட 10 மணிக்கு மேலே போனால் இருக்கவே இருக்காது. போன வாரமே மீனே இல்லை. மீன் வந்து அவ்வளோ கிடைக்க மாட்டுது. இது எல்லாமே வந்து ஏரி மீன் தான். கெண்டை மீனும் அப்புறம் வந்து பெரிய பெரிய மீனுங்களாம் இருந்தது. நாங்கள் கெண்டை மீன் கிலோ எவ்வளோன்னு கேட்டோம். கிலோ 220 ரூபா ஒரு கிலோ. ஸோ அது வெயிட்டை பொறுத்து நமக்கு எவ்வளோ நிற்கிதுன்னு பார்ப்பாங்க. சரி 2 மீன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 400 ருபீஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஃப்ரீயாகவே இங்கே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு போய் நல்லா வாஷ் பண்ண மட்டும் போதும். ஸோ இந்த வாரத்துக்கு ஃபிஷ்ஷு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மீன் கூட குழம்பும் சூப்பராக இருக்கும். வறுத்தாலும் நல்ல ஸ்லைஸாக வரும். சூப்பராக இருக்கும். ஏன்னா எல்லாருமே இங்கே மீன் வந்து இப்போ கிடைக்க மாட்டேன்றதுனால எல்லாருமே இந்த மீன் தான் வந்து வாங்கிட்டே போகிறாங்க. எங்களுக்கு முன்னாடி 4 பேருக்கு வந்து அங்கே எடை போட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்களுமே வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். அவங்களே வந்து பீஸ் வந்து நீங்கள் சொல்லும்போது நமக்கு மெலிசாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 மீன் வந்து 400 ருபீஸு. 2 கிலோவுக்கு மேலேயே தான் இருந்தது. அதனால் கட்டிங் பண்ணாலே நமக்கு 20 ரூபா 30 ரூபா கேட்பாங்க. இங்கே ஃப்ரீயாகவே பண்ணிவிடுவாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா பாட்டி நுங்கு வச்சுருந்தது. எவ்வளோன்னு கேட்டேன். 3 நுங்கு சின்ன நுங்கு 20 ரூபா இருந்துச்சு. சரி வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மட்டன் கடைக்கு போனேன். இங்கே இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. சும்மா ரேட் கேட்கலான்னு தான் போனேன். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆடை உரித்து தொங்க விட்டு அதை க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அதை நின்று வேடிக்கை பார்த்துருந்தேன். இது வரைக்கும் நான் அந்த ஆட்டை வந்து அந்த இதெல்லாம் பார்த்ததே இல்லையா. ஸோ அந்த குடலு எல்லாத்தையும் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் போன வாரமே சொன்னால 834 ரூபா. கறி என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் ஈரலுமே வா. இந்த கால் எல்லாம் வந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ நான் எடை கணக்கில் தருவேன். 250 ரூபா 300 ரூபா வரும் அப்படின்னு சொன்னார். சரி ஆட்டுக்கால் மட்டும் ரேட்டெல்லாம் விசாரிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கலாம். ஆட்டுக்கால் வந்து குழம்பு செஞ்சால் சூப்பராக இருக்கும் டிஃபனுக்கு. சரி ரேட் மட்டும் கேட்டிருக்கேன். இங்கேயே கிடைக்குது. நமக்கு வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் லாங்காக போகணுமா. இப்போலாம் ஃப்ரெண்ட்லேயே எல்லா கடையும் வந்துருச்சு. அதனால் ஈஸியாக இருக்குது. சரி இந்த கால் வந்து சுட்டு தான் வச்சுருக்காங்க. இதை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே ஒரு டப்பா ஃபுல்லாக சாணி வச்சுருந்தாங்க. என்னடா இவங்க காலையிலே இவ்வளோ சாணி வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அந்த ஆட்டோட குடல் இருக்குது பார்த்தீங்களா, வயிறு, அதுக்குள்ளே தாங்க அவ்வளோ சாணி இருக்குது. அதை கட் பண்ணி கொட்டும்போது தான் நானே பார்த்தேன். அது சாப்பிட்டதெல்லாம் அந்த சாணமாக வெளியே இருக்குது. பச்சை கலரில் சாணம் இருக்குது. அது குடல் உள்ளலாம் கூட அவ்வளோ இதாக க்ளீன் பண்ணி அந்த சாணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் கட் பண்ணி நமக்கு தருவாங்க போல். நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இதெல்லாம் பார்த்தது கிடையாது. நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஆனால் சமைச்சா தான் நமக்கு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஈரல் வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். இது வந்து 200 ரூபா சொன்னார். 1/4 கிலோ வாங்கிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் சமைக்க போகிறோம். நான் என்ன சமைக்கிறேன்றதை அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சண்டே நம்ம வீட்டில் ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் ஈரல் ஃப்ரையும் தான்.